அதோ அங்க ஒரு நதிக்கரை தெரியுது இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு நாகேந்திரபுரம். மீன் பிடிச்சு வியாபாரம் பண்ணி தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற பத்மையா தன்னோட பொண்ணையும் அந்த பணத்துல படிக்க வச்சிட்டு இருந்தான். நான் எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னோட பொண்ணை மட்டும் நல்லபடியா படிக்க வைக்கணும். என் மனைவிய கூட எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா பாத்துக்கணும். அப்படி எப்பவுமே தன்னோட குடும்பத்தை பத்தியே ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தான். பத்மையாவோட மனைவி வனஜா கூட அவனுக்கு ரொம்ப ரொம்ப அனுசரணையா இருந்தா. காலையில எந்திரிச்சதுமே பத்மையா மீன் பிடிக்க போயிடுவான், வனஜா நிலத்து வேலைக்கு போயிடுவா. மங்கா மட்டும் ரொம்ப சந்தோஷமா வீட்டு வேலைகள்ல அம்மா அப்பாவுக்கு சகாயம் பண்ணிக்கிட்டு மிச்சமுள்ள நேரத்துல படிச்சுக்கிட்டு இருப்பா. பத்மையா அப்பப்போ அந்த ஊரு ஜமீன்தார் பக்தவச்சலம் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பான். டேய் பத்மையா, அரிசி மூட்டையெல்லாம் வண்டியில ஏத்தணும்டா. அப்புறம் நாளைக்கு தோட்டத்துல இருந்து தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கணும். அப்படி எல்லா வேலையும் வாங்கிக்குவாரு ஜமீன்தார். அதுக்கு கூலியா பக்தவச்சலம் பத்மையாவுக்கு அரிசி பருப்பு அந்த மாதிரி கொடுப்பாரு. செய்யற வேலை ரொம்ப அதிகம், ஆனா குடுக்கற கூலி ரொம்ப குறையன்னு பத்மையாவுக்கு புரிஞ்சுது. ஆனாலும் அவர் ஊர் ஜமீன்தாருங்கிறதுனால அவரை எதிர்த்து எதுவும் பேசாம அமைதியா இருந்தான். ஒரு நாள் ராத்திரி வீட்டு வாசல்ல கயித்து கட்டில் போட்டுக்கிட்டு பத்மையா வனஜா 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. வனஜா, நான் தான் வேலைக்கு போறேன்ல, அப்புறம் நீயும் ஏமா வேலைக்கு போகணும்? கால்லாம் எப்படி வீங்கி இருக்குன்னு பாரு. நான் படுற கஷ்டம் போதாதா வனஜா? இனிமேல் இருந்து நீ வீட்லயே இரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பம் தாங்காதுமா. அப்படி ரொம்ப அக்கறையா வனஜாவோட பாதங்களை பிடிச்சு விட்டுக்கிட்டே ரொம்ப அன்பா சொன்னான். நீ மட்டும் எவ்வளோயா கஷ்டப்படுவ, உன்னோட உழைப்போட ஏன் உழைப்பும் சேர்ந்துச்சுன்னா 4 காசு சேர்க்கலாம்ல. வனஜா, உன்ன மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைச்சதுல உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அட என்னங்க, இங்க பாருங்க, நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம பொண்ணுக்காக தானே. அப்படி வனஜா கூட ரொம்ப அன்போட தன்னோட கணவன் கிட்ட சொன்னான். பத்மையா தன்னோட மனைவிய பத்தி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டே ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. பத்மையா ஒரு நாள் மீன் பிடிக்கிறதுக்காக படகுல போனான். ஆனா துரதிருஷ்டவசமா அவனோட படகு உடைஞ்சு போயிருந்துச்சு. ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். என்ன இப்படி வந்திருக்கீங்க, ஏன் உங்க முகம் இப்படி இருக்கு, என்னாச்சு அப்படி கொஞ்சம் கவலையோட கேட்டா வனஜா. பத்மையாவும் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னான். வனஜா நடந்தது எல்லாத்தையும் கேட்டா. இதுக்கு எதுக்குங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க, நம்ம படகு சரியாகிற வரைக்கும் ஜமீன்தார் ஐயாவோட ரைஸ் மில்லையே நீங்க வேலை பார்க்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை சொன்னா. அந்த யோசனை பத்மையாவுக்கு கூட சரிதான் அப்படின்னு தோணுச்சு. உடனேயே ஜமீன்தார் பக்தவச்சலத்தை பாக்குறதுக்காக போனான். என்ன பத்மையா, இந்த பக்கம் வந்திருக்க? அது அது ஐயா, அது அது ஐயா. அப்படி தலை குனிஞ்சு நின்னான். என்ன விஷயம் சொல்லுடா. ஐயா, என்னோட படகு உடைஞ்சிருச்சு ஐயா. கொஞ்ச நாளைக்கு உங்க ரைஸ் மில்லையே நான் வேலை பாக்குறேனே. ரைஸ் மில்லுல வேலை பாக்குறியா? அப்படி எதுவுமே சொல்லாம வானத்தை நோக்கி பார்த்தாரு பக்தவச்சலம். ஐயா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, என் வீட்டு பாடு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி பத்மையா கெஞ்சி கேட்டான். சரிடா வா, ஆனா ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு 10 ரூபா தான் என்னால கூலி தர முடியும். அப்படி ரொம்ப ரொம்ப குறைவான கூலியே சொன்னாரு. பத்மையா கூட எதுவுமே சொல்லாம சரின்னு தலையாட்டிட்டு வந்துட்டான். அடுத்த நாள் காலையில இருந்து பத்மையா அரிசி மூட்டைகளை தூக்கி கூலி வேலை செஞ்சான். வெறும் 10 ரூபாய் கூலி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவான். கணவன் மனைவி வீட்ல இருக்கும்போது அங்க மங்கா வந்து பள்ளிக்கூடத்துல நடந்தது எல்லாத்தையும் சந்தோஷமா சொல்லுவா. அப்பா, எங்க கிளாஸ்லயே எல்லார விடையும் அதிகமான மார்க் நான் தான் வாங்கியிருக்கேன் தெரியுமா? அப்படி அவ சந்தோஷமா சொல்லும் போது பத்மையா வனஜாக்கு கூட ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அவங்க படுற கஷ்டம் எல்லாம் ஒரு நொடியில பறந்து போயிடும். ஏங்க, ஜமீன்தார் ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கூலி தராரு, கூட கொஞ்சம் கூலி வேணும்னு கேட்க கூடாதா? வனஜா, ஜமீன்தார் ஐயா 1 ரூபாவா இருந்தாலும் சரி, அவ்வளோ லேஸ்ல வெளியில எடுக்க மாட்டாரு. பார்க்கலாம் எவ்வளவு நாள் இப்படியே போக போகுதுன்னு பாப்போம். அப்படி வனஜாவுக்கு சமாதானம் சொன்னா பத்மையா. இப்படியே நாட்கள் போன போது ஒரு நாள் மங்கா வந்து வீட்ல செடி கொடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்த கணவன் மனைவிய பார்த்து, அப்பா, நான் பட்டணத்துல போய் படிக்கணும். தாராளமா படிமா. ஆனா பட்டணத்துல படிக்க போகணும்னா அதுக்கு நிறைய செலவாகும்பா. அப்படி இடி இறங்குன மாதிரி ஒரு வார்த்தைய சொன்னான். சுமார் எவ்வளவு ரூபா செலவாகுமா? சுமாரா சொல்லணும்னா ஒரு 20,000 ரூபாயாச்சு கண்டிப்பா செலவாகும்பா. ஐயோ, அவ்வளோ செலவாகுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் பத்மையா. வேண்டாமாப்பா,
சின்ன காலேஜ்ல சேர்ந்துக்கட்டுமா? வேண்டாமா, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நீ ஆசைப்பட்ட இடத்திலேயே படிமா அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு மங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருந்து வீட்டுக்குள்ள போனான். பத்மையா அவ்ளோ பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு ராத்திரி முழுக்க உட்கார்ந்து யோசிச்சான். அவனுக்கு இருந்து ஒரு யோசனை தான் வந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே பத்மையா ஜமீன்தார் பக்தவத்சலமோட வீட்டுக்கு போனான். என்னடா இங்க வந்திருக்க? என்ன சங்கதி? ஜமீன்தார் ஐயா, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணம் வேணுமா? எவ்வளவு? அது ஐயா, ஒரு 20,000 ரூபாய் வேணுங்க. 20,000 ரூபாவா? அட, அது எவ்வளவு பெரிய பணம் தெரியுமா? உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம்? அது ஐயா, அது என் பொண்ணோட காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக. அப்படியே அவனோட நிலைமைய சொன்னான். பக்தவத்சலம் ரொம்ப ஆலோசனைக்கு பிறகு, சரி, சாயங்காலம் உன் பொண்ண வீட்டுக்கு வர சொல்லு. கணக்கு பார்த்து பணத்தை கொடுக்கறேன். ஆனா பாரு, வட்டி மட்டும் 10 வட்டி வேணும். அப்படி ரொம்ப கடுமையா சொன்னாரு. வெளியில கூட இதே வட்டி தான். சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனா பத்மையா. அன்னைக்கு சாயங்காலம் பக்தவத்சலத்தோட வீட்டுக்கு மங்கா போனான். இவ்ளோ அழகான பொண்ண பார்த்த உடனே ஜமீன்தாருக்கு துராசை வந்துருச்சு. வச்ச கண்ணு வாங்காம அந்த அழகான பொண்ணையே துராசையோட பார்த்தாரு ஜமீன்தார். மங்கா பணத்தை எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது மங்காவையே பாத்துக்கிட்டு இருந்தாரு ஜமீன்தார். தன்னோட வயசு கூட மறந்து போய் கெட்ட எண்ணத்தோட அவளை பார்த்தாரு. இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படி தன்னோட வயச கூட மறந்து போய் யோசிச்சாரு. மங்கா அதெல்லாம் பொருட்படுத்தாம வெளியில போயிட்டா. காலேஜ் ஃபீஸ் கட்டி மங்கா சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சா. பக்தவத்சலம் கிட்டதான் பத்மையா வேலை பார்த்துட்டு இருந்தான். வனஜா கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தா. எவ்வளவு உழைச்சாலும் அந்த பணம் வட்டிக்கு மட்டுமே சரியா போயிட்டு இருந்துச்சு. என்னம்மா, எவ்வளவு உழைச்சாலும் வட்டி கூட அடைக்க முடியல. அசலை எப்போதான் அடைக்க போறோமோ? அதெல்லாம் அடைச்சிடலாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சமாதானம் சொல்லுவா வனஜா. நாட்கள் போக போக வட்டியும் கூடிக்கிட்டே தான் போச்சு. ஆனா வருமானம் என்னவோ வரல. வட்டிக்கு வட்டி, தர்ம வட்டி, சக்கர வட்டி, பூச்சக்கர வட்டி, விஷ்ணு சக்கர வட்டின்னு விதவிதமா பெயர்கள் வச்சு பக்தவத்சலம் இந்த மொத்த கடனையும் ஒரு மலை மாதிரி அவன் மேல இறக்கிட்டான். அதனால பக்தவத்சலம் தினமும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. பணம் எப்ப கொடுப்ப? எவ்வளவு காலமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு இப்போ பணம் வேணும். அப்படி அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சாரு. பத்மையாவும் விடாம அவருக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஐயா, கொடுத்துறேன் ஐயா. கையில பணமே இல்லையா. என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது பத்மையா. உன் தலைய அடமானம் வச்சாவது என்னோட பணத்தை திருப்பி கொடுத்துரு. அப்படி கத்திக்கிட்டே இருந்தாரு. வேலை இடத்துல, வீதியில, வீட்ல, கோயில்ல, இப்படி எங்க பார்த்தாலும் அங்க இவங்கள அவமானப்படுத்தி பேசினான். பத்மையா வனஜா தம்பதிகளுக்கு தலையே நிமிர முடியாத ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஒரு நாள் காலையில அந்த ஊர் பெரியவரான சௌத்ரி ஐயா கிட்ட இருந்து கணவன் மனைவிக்கு அழைப்பு வந்துச்சு. எதுவுமே பேசாம பயத்தோட கணவனும் மனைவியும் சௌத்ரி ஐயாவோட வீட்டுக்கு போனாங்க. அங்க அவர் வீட்ல ஏற்கனவே ஜமீன்தாரும் இருந்தாரு. இவங்களோட கடனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே பக்தவத்சலம் ஒரு இடி மாதிரி வார்த்தையே சொன்னாரு. எனக்கு 2 நாள்ல பணம் மொத்தமும் வரணுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அப்படி சொன்னாரு. இத கேட்ட அம்மா அப்பாவுக்கு தலையில ஆகாசம் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்தது. ஜமீன்தாரையா, இது என்ன நியாயம்? கடனை திருப்பி கொடுக்கறதுக்கும் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க. ஒண்ணு பணத்தை தர சொல்லுங்க, இல்லைன்னா பொண்ணை தர சொல்லுங்க அப்படின்னு அங்கிருந்து போயிட்டாரு. கணவன் மனைவிக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம பதறி போய் அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க. சௌத்ரி அன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த விஷயத்த பத்தியே யோசனை பண்ணினாரு. ஜமீன்தார் பேசினது ரொம்ப ரொம்ப தப்பு. இவருக்கு கண்டிப்பா ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும். இவரோட துராசைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்படி ரொம்ப ஆலோசிச்சு ஒரு உபாயத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டாரு. அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய கில்லாடியான ஒரு திருடன் ஸ்ரீனுவை கூப்பிட்டாரு. ஸ்ரீனு, இந்த திருட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு நேர்மையா வாழுன்னு நானே தான் உனக்கு சொன்னேன். இப்ப நீ நல்லபடியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா ஒரே ஒரு திருட்டுத்தனம் எனக்காக கடைசியா பண்ணு. இத கேட்டதும் ஸ்ரீனுவுக்கு வார்த்தையே வரல. நீ பண்ண போற இந்த திருட்டுத்தனம் ஒரு குடும்பத்தை காப்பாத்த போகுதுப்பா. நம்ம செய்யற ஒரு கெட்ட காரியம் யாருக்காவது நல்லதுல முடிஞ்சா அந்த பாவ செயல நம்ம செய்யறதுல எந்த தப்பும் இல்லப்பா. அப்படி நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. அத கேட்ட ஸ்ரீனு கூட ஒத்துக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி ஸ்ரீனு
தன்னோட வேலையில இறங்கிட்டான். ஜமீன்தார் ஐயாவோட வீட்டுக்குள்ள புகுந்து பத்மையாவுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த அளவுக்கு பணத்தை திருடிக்கிட்டு சௌத்ரி கிட்ட கொடுத்தான். சௌத்ரி ஐயா யாருக்கும் தெரியாம அந்த பணத்தை பத்மையாவோட குடும்பத்துக்கிட்ட கொடுத்தாரு. ஐயா, இந்த உதவியை நான் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன்யா. அப்படி அவர் கால்லயே விழுந்துட்டாரு பத்மையா. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடக்கிற அநியாயத்தை தடுக்க முடியாம இந்த ஊர் தலைவனா இருந்து என்ன பிரயோஜனம்? முதல்ல இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவன் மூஞ்சில வீசு. அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில கணவன் மனைவி 2 பேரும் சௌத்ரி ஐயா முன்னாடி ஜமீன்தார் கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. உங்க பணம் உங்களுக்கு வந்துருச்சுல்ல, இனிமே உங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி சொல்லி சௌத்ரி ஐயா பக்தவத்சலத்தை அனுப்பி வச்சிட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து பத்மையா தம்பதிகள் சௌத்ரி ஐயா தோட்டத்திலேயே வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜமீன்தாரோட துராசைக்கு சரியான தண்டனை கிடைச்சது. அதோட ஜமீன்தார் ஐயாவுக்கு தன்னோட வீட்ல திருட்டுத்தனம் பண்ணது யாருன்னு தெரியாம பைத்தியமே பிடிச்சு போச்சு.